ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிண்ட்ரெல்லா செஃப் சீசன் 2 பார்ட் 27 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். கேரியேஜ்ல பிரின்சியோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஏகப்பட்ட சோல்ஜர்ஸும் போயிட்டு இருக்காங்க. பிரின்சியோவும் ஹீட் இன்சுலேஷன் ஷூ க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சியும் நாம தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம்ல, அதனால நான் தான் இங்க இருக்கிறதுலயே பெரிய ஜீனியஸ், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு செமையா பயமாயிருது. இவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரின்சியும் எம்பரரை பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பார்த்தா எம்பரரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்பரரோட அசிஸ்டன்ட்டையும் கொண்டுட்டாங்க. ஜெனரலும் பிரின்சியோ கிட்ட இங்க பாருங்க, உங்களுக்காக நான் இவரோட அசிஸ்டன்ட்டையே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியும் அச்சோ இவன் இறந்துட்டானா, இவன் எப்படியும் அவ்வளவு சீக்கிரம் இறந்தான் அப்படின்னு சொல்லி செமையா நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எம்பரரும் பிரின்சியோ கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாரு. ஆனா அவரை தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. இதனால பிரின்சியோ நான் என்ன வேணா பண்ணுவேன், எனக்கு இந்த எம்பரர் பொசிஷன் வேணும், அதனால ஒழுங்கா எனக்கு ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்க பாட்டு கிளம்புனீங்கன்னா உங்களை அட்லீஸ்ட் இந்த பேலஸ்குள்ளயாச்சும் உயிரோடு இருக்க விடுவேன், இல்லைன்னா உங்களை கொல்றதை தவிர வேற எனக்கு எந்த வழியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால எம்பரரும் நீ என்னோட பையன், ஆனா நீ உன்னோட அப்பாவையே கொல்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சியோ உங்களோட பையன் எப்பவோ இறந்துட்டான், நான் வேற, உங்க பையன் கிடையாது, உங்க பையன் தானாவே சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எம்பரர் நல்ல வேலை, ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க, இதனாலதான் நான் ஜிமினேஷனோட உதவியும் கேட்டு ஏகப்பட்ட பேரை இங்க சோல்ஜர்ஸ வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியோ உங்களுக்கு இந்த லைட்னிங்னால ஏகப்பட்ட மக்கள் இறந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, அதெல்லாம் என்ன தானா நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம கடவுள் உங்க மேல கோவப்பட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சீங்களா? இது எல்லாமே நானா பண்ணது. நான் இந்த இடி மின்னலையே என்னால கட்டுப்படுத்த முடியும் போது உங்க மீட்சியை என்னால கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் எம்பரர் கிட்ட பிரின்சியோ சொல்றது உண்மைதான், அவனால அந்த இடிமின்னலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்களே அவங்க கிட்ட உங்களோட எம்பரர் பதவியை கொடுத்துருங்க, நான் கண்டிப்பா நீங்க சாகர நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பிரின்சியோவும் பரவாயில்லையே நீ இப்பவாச்சு எந்திரிச்சியா, பரவாயில்ல எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் டக்குனு பிரின்சியோ கிட்ட சப்போஸ் நீ அந்த மாதிரி கொல்றத நினைச்சீனா எத்தனை பேரை கொல்ல முடியும், இன்னும் இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுதோ அத்தனை பேரையும் கொல்லுவியா, அதனால என்கிட்ட வேணா ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சியும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நான் வேணா எம்பரர் கிட்ட எப்படியாச்சும் பக்குவமா பேசி இந்த பதவியை உனக்கு கொடுக்க சொல்றேன், அது வரைக்கும் நீ வெளியில வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால பிரின்சியும் சரி இந்த விஷயத்த நீ கண்டிப்பா கரெக்டா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் கிட்டையும் சப்போஸ் இதுக்கு எம்பரர் ஒத்துக்கலினா அவரை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சியோவும் திரும்ப போய் அவரை கண்டுபிடிச்ச மிஷினை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஜெனரலும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட ஏகப்பட்ட சோல்ஜர்ஸும் வராங்க. ஆனா டக்குனு பிரின்சியும் அவரோட மிஷினை ஆன் பண்ணிடுறாரு. இதனால அங்க இருக்க சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினும் இப்ப எதுக்காக நீ இந்த மிஷினை ஆன் பண்ண, நான் தான் எம்பரர் கிட்ட எப்படியாச்சும் பேசி இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியோ என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட ட்ரிக் பண்ணதான் பாப்பேன், அதனாலதான் சும்மா விளையாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் எம்பரர் கிட்ட எப்படியோ பேசி பிரின்சியோ தான் எம்பரர்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கொண்டு போய் பிரின்சியோ கிட்டையும் கொடுக்குறாங்க. பிரின்சியும் அதை பார்த்துட்டு செமையா ஹாப்பி ஆயிடுறாரு. ஹீரோயின் கிட்ட பாரு நான் இப்போ எம்பரர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஜெனரல் கிட்டையும் போங்க சீக்கிரமா போய் ஜின் யுவான் ஹீரோ இவங்க 3 பேர்த்தையும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துறாரு. இதனால ஜெனரலும் சரின்னு சொல்லிட்டு அவரோட சோல்ஜர்ஸை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் பிரின்சியோ கிட்ட உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் கேக்குட்டா, இத்தனை விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா கூட உனக்கு ஹீரோவை உயிரோட வைக்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சியோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. இதனால ஹீரோயினும் உனக்கு எப்படி தோணும், ஏன்னா நீ மாடர்ன் டைம்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் தனியாவே தானே வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு ஃபீலிங்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெனரல் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பிரின்சியோ ஹீரோவை கொலை சொன்னாருன்னு சொல்றதுக்கு பதிலா வேணும்னே பிரின்சியோ தான் எல்லா தப்பும் பண்ணிருக்காரு, அதனால இப்ப நம்ம அவருக்கு தான் ஆப்போசிட்டா போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்க ஒரு சோல்ஜரும் எந்திரிச்சு என்ன மாத்தி சொல்லிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜெனரல் எம்பரரோட ஆர்டரையே மீற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு. இதனால அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதனால அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சோல்ஜரும் வந்து பிரின்சியோ கிட்ட ஜெனரல் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, ஜெனரல் ஹீரோவையும் ஜின்னையும் திரும்ப நம்ம இடத்துல விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சியும் ஹீரோயின் கிட்ட நீங்க எல்லாரும் திரும்ப என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு இருக்காரு. ஹீரோயினும் பிரின்சியோ கிட்ட போதும் இதோட எல்லா விஷயத்தையும் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எம்பரரும் நான் என்னதான் அவனுக்கு இந்த எம்பரர்ங்கிற பதவியை கொடுத்தாலும் அவன் கண்டிப்பா என்ன கொல்லதான் போறான், இதனால நான் உங்களுக்கு அந்த எம்பரர்ங்கிற பதவியை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க.
இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் நீங்க எந்த பதவியும் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா அவனை வெளியில அனுப்பிச்சு விடுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜெனரலும் என்ன நீ பிரின்சிவுக்கு ஆப்போசிட்டா போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் ஜெனரல் கிட்ட நீ பிரின்சிவுக்கு லாயலா இருக்கிறதா இருந்தா அன்னைக்கு நான் தானே அங்க வந்து நின்று இருந்தேன், நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, சப்போஸ் இந்த விஷயத்துல ஹீரோ மாட்டினாருன்னா ஜின்னும் சேர்ந்துதான் மாட்டுவான். உன் தம்பி இறக்குறத நீ பார்க்க விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஜெனரல் நீ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ, சப்போஸ் பிரின்சியோ அந்த தண்டர் லைட்னிங்க வெளியில விட்டுட்டா அப்படின்னா இங்க இருக்க ஒருத்தங்க கூட உயிரோடு இருக்க முடியாது. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜெனரலும் என்ன பண்ணாலுமே நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நான் சொல்றத கேளு, ஃபர்ஸ்ட் ஹீரோவை இங்க உள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எம்பரரும் ஜெனரல் கிட்ட நீ மட்டும் பிரின்சிபா புடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உனக்கு உன்னோட ஃபேமிலிக்கு இருக்க டெத் பெனால்ட்டியை நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஜெனரலும் சரின்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த ஹீரோயினும் பிரின்சிப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பிரின்சிபும் செமையா கத்திட்டு இருக்காரு. ஹீரோ ஜெனி இவங்க 3 பேரும் அவங்க சோல்ஜர்ஸ கூட்டிட்டு அங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேட்டில் ஃபீல்ட்ல ஜெனரலுக்கும் அடிபட்டுருது. இதனால டக்குன்னு போய் ஜின்னும் அவங்கள தாங்கி பிடிச்சுக்கிறான். ஜெனரலும் ஜின் கிட்ட இது பேட்டில் ஃபீல்ட், அதனால அடிபட்டுறது சகஜம்தான், நீ போய் ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜின்னையும் ஒரு சோல்ஜர் அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நடுவுல ஜெனரல் வந்துடுறாங்க. இதனால அவருக்கும் ஃபுல்லா கத்தி இறங்கிருது. ஜெனரலும் ஜின் கிட்ட நான் இவ்வளவு நாள் யாராவது ஒருத்தங்களை நம்பி இருக்கிறதா நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு வருஷமாவே நான் தப்பா தான் இருந்திருக்கேன், நீயும் வளர்ந்துட்ட, இனிமேல் நம்ம ஃபேமிலியும் உன்னதான் நம்பி இருக்கு, நீ நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. இதனால ஜின்னும் செமையா அழுதுட்டு இருக்கான். யுவானும் அங்க எல்லாத்து கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. யுவானும் ஜின் கிட்ட வந்து நாம சேடா இருக்கிறதுக்கு இப்ப டைம் கிடையாது, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜின்னு ஜெனரல் கிட்ட நான் கண்டிப்பா உன்னோட இறப்புக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப கரெக்டா அங்க மின்னலெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இதனால ஹீரோவும் யுவான் கிட்டையும் ஜின் கிட்டையும் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அதனால நான் சீக்கிரமா போய் ஹீரோயினை காப்பாத்துறேன், ஆனா நீங்க 2 பேரும் போய் சீக்கிரமா எம்பரரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து அமுச்சு வச்சிடறாங்க. ஹீரோவும் அவசர அவசரமா ஹீரோயினை காப்பாத்த போறாங்க. ஆனா ஹீரோயினோட கை கட்டி இருக்கிறதுனால அவங்களால எந்த விஷயமே பண்ண முடியல. அப்போ அவங்களும் அதை எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அதையும் பிடிச்சிடுறாங்க. ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை விடு, அது மட்டும் இல்லாம உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேர் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க, இதுக்கப்புறமும் நீ தப்பு பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் தப்பானவங்கன்னு நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மிஷினை ஆன் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயினும் அவங்க கையில இருக்க கயிறை எப்படியோ அவுத்துட்டாங்க. இதனால டக்குன்னு ஓடி வந்து அங்க இருக்க ரிங்க எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுல செமையா ஷாக் அடிச்சு ஹீரோயினும் போய் தூரமா விழுந்துடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோவும் அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸ் கூடயும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பிரின்சியும் அந்த மிஷினை ஆன் பண்ணதுனால பிரின்சி கிட்ட நெருங்க பாக்குற எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்துடுறாங்க. அதனால ஹீரோவும் என்ன பண்றதுன்னே தெரியாம திணறிட்டே அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி எப்படியாவது உள்ள போகணும்னு ட்ரை பண்ணி டக்குன்னு உள்ள போயிடுறாரு. ஆனா அவருக்கு செமையா எர்த்தடிச்சிருது. இதனால ஹீரோனால எந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு இருக்காரு. ஹீரோயினும் போய் டக்குன்னு அந்த ரிங்க எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் ஷாக் அடிச்சு அவங்க சம தூரமா போய் விழுந்துடுறாங்க. அப்போ பிரின்சியும் ஹீரோயின் கிட்ட பாரு, இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி சாகுறாங்கிற விஷயத்த நீயும் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு வந்து பிரின்சியோவை கத்தியால குத்திடுறாங்க. ஆனாலும் ஹீரோக்கு ஷாக் அடிச்சதுனால அவரால் கொஞ்சம் கூட தெளிவா நிக்க முடியல. இதனால அவர் அந்த கத்திய வாங்கி செமையா ஹீரோவை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ப்ளீஸ் அவரை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு செமையா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியோ படுக்க அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஜின்னு யுவானும் பேலஸ்க்கு போய் எம்பரர் எங்கன்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாங்க தண்டர் லைட்னிங் எல்லாம் வரதுனால அவரும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ எப்படியோ ஜின்னு யுவானும் எம்பரரை கண்டுபிடிச்சு காப்பாத்திடுறாங்க. அவரை காப்பாத்திட்டு ஜின்னு இங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்கு வந்துடுறான். ஆனா அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அவனை தடுக்கிறாங்க. ஆனாலும் அவன் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த ப்ரொடெக்ஷனை தாண்டி அவனும் உள்ள வந்துடுறான். ஆனா அவனுக்கும் செமையா ஷாக் அடிச்சா அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். ஹீரோயினும் பிரின்சியோ கிட்ட நீ எதுக்காக அவரை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பிரின்சியோவை பிடிச்ச செமையா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா பிரின்சியோ ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. அந்த டைம்ல தான் பாக்குறாங்க ஹீரோயினோட ட்ரெஸ்ல அவங்களோட ரிங்கும் இருக்கு. ஆனா ஹீரோயின் கிட்ட பிரின்சியோ நீ உன்னோட ரிங்க தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தானே சொன்ன, அப்புறம் எப்படியும் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட நீ போய் சொன்னியா, நீ ஃபர்ஸ்ட் இருந்தே என்கிட்ட போய் சொல்லிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டு அதை ஹீரோயின் கிட்ட இருந்தும் எப்படியோ வாங்கிடுறாங்க. இந்த டைம்ல ஹீரோவும் எந்திரிச்சு அவர் கையில இருக்க கத்திய வச்சு அந்த மிஷின்ல இருக்க ரிங்கையும் வெட்டி எரிஞ்சிடறாரு. இதனால அங்க வந்துட்டு இருந்த கரண்ட் ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆயிருது. அப்போ அங்க இருக்க சோல்ஜர்ஸும் போய் பிரின்சியோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜின்னும் ஃபர்ஸ்ட் இவனை கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா பிரின்சியும் எதுக்காக இந்த அளவுக்கு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எடுத்து அந்த ரிங்கையும் காமிக்கிறாங்க. டக்குன்னு அந்த ரிங்க மேல காமிச்ச உடனே திரும்ப அதே மாதிரி லைட்னிங் வர ஆரம்பிச்சிருது. இதனால எல்லாத்துக்கும் ஷாக் அடிச்சிருது. அப்போ
எல்லாரும் மயங்கி விழுந்துடுறாங்க. பிரின்சியும் என்ன அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் கைய பிடிச்சுக்கிட்டே செமையா அனுத்திட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சியும் அங்க போய் ஹீரோயின் கிட்ட நீ சொன்னது சரிதான், என்னால ஹீரோவை கொல்ல முடியாது, ஏன்னா ஹீரோ இல்லைனா எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஹீரோ இல்லைனா ரொம்ப லோன்லியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனாலுமே நீ ஒரு விஷயத்த மட்டும் தப்பா சொல்லிட்ட, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஹீரோ தான், இவனாலதான் எனக்கு எந்த விஷயமே கிடைக்கல, அதனால நான் இவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருக்க தண்ணி கிட்ட இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினும் ப்ளீஸ் அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. ஆனா பிரின்சியும் அதை கேக்குற மாதிரியே இல்ல, அவரு பாட்டுக்கு ஹீரோவை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினும் நான் அவரை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓடி வந்து பிரின்சியை பிடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஆனா அவங்க 2 பேருமே அந்த ரிங்கோட சேர்ந்து தண்ணிக்குள்ள விழுந்ததுனால 2 பேரும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கே போயிடுறாங்க. அப்போ அங்க இருக்க எல்லாம் எர்த்தடிக்கிற விஷயங்களுமே நின்றுது. இதனால ஹீரோ யாயோ நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா ஹீரோக்கும் புரிஞ்சிருது ஹீரோயின் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு போயிட்டாங்கன்னு. அப்போ அவரும் செமையா அழுதுட்டு இருக்காரு. அங்க இருக்க இன்னொரு ரிங்கையும் எடுத்து அதை வச்சு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு போக முடியுமான்னு சொல்லியும் ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த 3 நார்மலா ஆயிடுது. இதனால அவரால் போகவும் முடியல. திடீர்னு ஹீரோயினோட உருவம் மட்டும் அந்த தண்ணிக்கு மேல தெரியுது. ஹீரோயினும் அதுல சுப்பிடாங்கி உங்க கூட நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா நம்ம 2 பேருமே வெவ்வேறு ஜெனரேஷன்ல இருந்து வந்திருக்கோம், அதனால நம்மளால ஒன்னாவும் இருக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷ் பர்சனா இருந்தேன், ஆனா உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லவ்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும், நிறைய மணி சம்பாதிக்கணுங்கிறது என்னோட ஆசை, அதை எல்லாமே உங்களால தான் எனக்கு நிறைவாச்சு. இப்போ எனக்கு வேணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு உங்க கூட இருந்தா மட்டும் போதும், இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த உருவம் எல்லாம் மறைஞ்சிருது. ஹீரோவும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செமையா அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவும் அங்க இருக்க இன்னொரு ரிங்க வச்சு அவரும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வர முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் முடியல. அப்போ அந்த 3 நார்மலா சேஞ்ச் ஆயிருது. ஹீரோவும் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து இந்நாள் வரைக்குமே நடந்த எல்லா விஷயங்களை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு செமையா அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு போயிட்டாங்க. அவங்களோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தா அவங்களோட வீட்டுல இருக்காங்க. அப்போ அவங்களும் பொறுமையா கீழே இறங்கி பாக்குறாங்க. அப்போ அவரோட அப்பாவும் வராங்க. ஆனா அவரோட அப்பா நீ இவ்வளவு நாளா எங்கதான் போன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஹீரோயினா அரைஞ்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் தான் இவ்வளவு நாளா அவங்கள பிரிஞ்சிருக்காங்கல்ல, இதனால டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணி அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட அப்பா நீ அந்த லேபையே உடைச்சிட்டு போயிருக்க, அதனால நீ ஃபர்ஸ்ட் அந்த லேப் எல்லாம் சரி பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் என்ன எப்ப பார்த்தாலும் மணினே யோசிச்சுட்டு இருப்பீங்களா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமா எல்லாம் சம்பாதிச்சு இதெல்லாம் கட்டிடுவேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போங்க போய் சீக்கிரமா சமையல் செய்யுங்க எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சி ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரோட்ல உட்காந்துட்டு திரும்ப அங்க நடந்த அரசர் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் லாலிபாப் வித்துட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் இன்னுமே அந்த ரிங்க வச்சிருக்காங்க. இதனால அவங்களும் எப்படியாச்சும் ஹீரோவை திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தின ரிசர்ச்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. அப்போ அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தவரும் டைம் டிராவலிங் பண்ணி வந்த விஷயம் எல்லாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் டைம் டிராவலிங் பண்ணி போறது ஒரு மிராக்கலான விஷயம் தான். ஆனா அதுக்காக நீங்க இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணணும். சப்போஸ் அந்த மிராக்கல் நடக்கணும்னாலும் திரும்ப அந்த ரெட் மூன் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நாவல் எழுதுனீங்கன்னா இன்னும் உங்க லைஃப் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் நாவல் எழுதலாங்கிற ஐடியாக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயின் டைம் டிராவலிங் பண்ணி வந்தாங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. இதனால அவங்களும் ஒரு செலிபிரிட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் ரோட்ல போனா எல்லாரும் வந்து போட்டோ எடுக்கிறது சைன் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க நாவல் எழுதவும் ஆரம்பிச்சதுனால அவங்க ரியல் செலிபிரிட்டியாவே மாறிடுறாங்க. ஆனா பிரின்சியும் இன்னுமே அங்க இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் லாலிபாப் தான் வித்துட்டு இருக்காரு. ஆன்ஷியன் டைம்ஸ்லயும் எல்லா விஷயங்களும் மாறிடுது. ஜின்னு யுவானும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஏகப்பட்ட குழந்தையும் பிறந்துருது. ஹெவன்லி ரெசிடென்சியும் நிறைய விஷயங்களை புதுசா மாத்தி திரும்ப ஓபன் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் எப்பவுமே ஹீரோயினோட நினைப்பிலேயே இருக்காங்க. ஹீரோயினும் சமய நாவல் எழுதி வேற லெவல்ல ரிச் ஆகிடுறாங்க. இதனால ஏகப்பட்ட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்க ஜூனியர்ஷனும் ஹீரோயின் கூட இருக்காங்க. ஹீரோயினும் இந்த 10 வருஷம் எப்படிதான் கிடக்கும், ஏன்னா அப்பதானே ஹீரோவை போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதே மாதிரி ஹீரோயின் கூட இருந்த சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவரோட ஃப்ளூட்டை வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படியோ 10 வருஷமும் கடந்துருது. ஹீரோயினும் ஒரு ரோட் சைட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க லண்டன் பாரிஸ் ஜப்பானோட கீயையும் பாக்குறாங்க. ஹீரோயினும் டக்குன்னு அதை பார்த்துட்டு இது எப்படி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடையோட ஓனரும் அங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இந்த கீ உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரங்களும் நான் நேத்து சவுத் சைனால இருக்க ஒரு சீ கிட்ட போயிருந்தேன், அங்கதான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் அந்த இடத்துக்கு பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் பிளாக் விண்ட் அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோயினும் எப்படி இந்த விஷயம் நடந்துச்சு, நான் இது திரும்ப கிடைக்காதுன்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இது திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஹாப்பியா
ஆயிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு, ஆனா இத பத்தி நான் விசாரிச்சதுக்கு அந்த இடத்த பிளாக்மென் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 வருஷமும் முடிஞ்சதுனால ஹீரோவும் செமையா ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் தண்ணி வழியா தான் வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கிட்ட போய் நின்னுட்டு அவரும் முனையே பார்த்துட்டு, யாயோ நீ எங்கதான் இருக்க, நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ணவே முடியாதா, உனக்காக நான் இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் வர மாதிரியே தெரியல. இதனால ரொம்ப சோகமா அவரோட ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க பார்த்தா திரும்ப கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணிருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்து செமையா ஹாப்பி ஆயிடுறாரு. அப்போ அங்க இருக்க கேக்ல ஐ லவ் யூன்னு எழுதிருக்கு. இதனால ஹீரோக்கும் ஹீரோயின் தான் வந்திருக்காங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருது. அப்ப கரெக்டா ஹீரோயினும் மாடர்ன் டைம்ஸ்ல இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனப்போ எப்படி நடந்து வந்தாங்களோ அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னா செமையா அழுகையே வந்துருது. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தோன்னா செமையா ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் யுவானும் ஜின் கிட்ட போய் வெளில வந்து பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தால் லண்டன், பாரிஸ், ஜப்பான் போறதுக்காக அவங்க செஞ்சுட்டு இருந்த பிளையிங் கேரியேஜும் ரெடி ஆயிடுச்சு. இதனால ஹீரோவும் ஹீரோயினும் அதுல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னும் யுவான் கிட்ட அது என்ன பிரதர் சின்னியோவும் சிஸ்டர் யாயோவும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. யுவானும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினும் அந்த ஃபிளையிங் கேரியேஜ்ல ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த டிராமா முடியுது. சீக்கிரமாவே அடுத்த டிராமால நம்ம மீட் பண்ணுவோம். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.